Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே வல்லமை படைத்த கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும், நான் இருப்பேன் அப்படிங்கிறதுதான் விஜய் திரும்ப 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 சொல்ல வர. அதிமுகவினுடைய இடத்தை விஜய் ரீப்ளேஸ் செய்யணும்னு நினைக்கிறாரா? நிச்சயமா. அதனால அது இப்போ நீங்க அது ஓப்பனால எல்லாருமே பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதிமுகவோட இணக்கமா போய் அந்த கட்சியை ஒன்றும் இல்லாம பண்ணணும்னு தானே பிஜேபி நினைக்கிறாங்க. அப்படித்தானே சிவசேனாவை பிரிச்சிருக்கிறாங்க, அப்படித்தானே ஜேடியூல கழகம் உண்டு பண்ணி இருக்கிறாங்க, அப்படித்தானே பல இடங்கள்ல பாஜக தன்னுடைய வேலையை காட்டி இருக்கிறது. அப்போ அதே ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் ஒரு லெஸ் இன்டென்சிட்டியோட விஜய் ட்ரை பண்றாரு. விஜய் பிளைண்டா எம்ஜிஆர் ஃபார்முலா தாங்க ஃபாலோ பண்றாரு. திமுக எதிர்ப்பு வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு வேற ஐடியாலஜியே வேணாம். எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிமுகவுக்கு திராவிடம் அப்படின்ற கொள்கை இருக்குது. ஆனால் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிரிமைஸ் என்ன? ஆன்டி டிஎம்கே. இப்ப இவர் என்னன்னா ஆன்டி டிஎம்கே போதும், வேற ஐடியாலஜியே வேண்டாம். திருபுவனத்தில் நடக்கக்கூடிய ஒரு கஸ்டோடியல் டெத்துக்கு கூட போய் எதிர்கட்சி தலைவர் பார்க்க மாட்டாருன்னா அப்போ கேள்விகள் வருது இல்ல. முதலமைச்சர் போன் பண்ணி அவங்க கிட்ட சாரிமா கேட்கிற வரைக்கும் இவங்களுக்கு யாருக்கும் அவங்க கிட்ட பேசணும்னு கூட எதிர்கட்சிக்கு தோண மாட்டேங்குது. விஜய் அவர்கள் தான் முதல் எதிர்கட்சி சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டா போய் அங்க உட்கார்றாரு. வேற யாருமே சீமான் போனார் சார், 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. சீமான் அதுக்கு அடுத்து போனார், விஜய் தான் முதல்ல. அப்போ இங்க ஒரு வேக்யூம், ஆப்போசிஷன்ல ஒரு வேக்யூம் இருக்குங்கிறது விஜய் நல்லா தெரிஞ்சிருச்சு. விஜய் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருப்பாரு போல இருக்கே. இல்ல, விஜய் எல்லாருக்குமே த்ரெட், திமுகவுக்கும் த்ரெட் தான். அதனாலதான் திமுக அவ்வளோ வேலை பாக்குறாங்க. யாருக்குமே போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, விஜய்க்கு மட்டும் கொடுக்குறாங்க. விஜய்க்கு நீங்க போராட அனுமதி கொடுக்கலன்னா அது இஷ்யூ ஆகும். அது விஜய் ஒரு இடத்துல அன்அனௌன்ஸ்டா ஒரு போராட்டம் பண்ணிட்டாருன்னா இட் குட் லீட் டு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். நிச்சயமா பயப்படுறாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆதனைகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பெங்களூருவில் இருந்து வெளிவரும் டெக்கான் ஹெரால்ட் பத்திரிகையின் தமிழக செய்தியாளர் திருமதி சிவப்பிரியா நவீன்குமார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், விஜய் ஒரு மிக முக்கியமான பேசுபொருளா மாறி இருக்காரு. மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுன்னு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பழமொழி உண்டு சார். நேற்றைக்கு ஒரு 2 நிமிஷம் தான் விஜய் பேசியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளையும் அதிர்வலையும் உண்டாக்கியிருக்காரு. திமுக ஆட்சியில் கடந்த ஒரு 4 ஆண்டுகளில் 24 கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்கு. அதில் சமீபத்தில் நடந்தது அந்த திருப்புவனம் கஸ்டோடியல் டெத்து. அதை காரணமாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் நடந்த அந்த 24 கஸ்டோடியல் டெத்து அதில் 18 பேரை அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை மேடையேற்றி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்காரு. விஜயனுடைய இந்த முன்னெடுப்பு, அவருடைய முதல் போராட்ட மேடை எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களுடைய அப்சர்வேஷன் என்னவா இருக்கு? இல்லை, மேடை சரியான ஒரு இஷ்யூக்கான ஒரு மேடை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த ஒரு எதிர்கட்சியும் தமிழ்நாட்டில் செய்ய முடியாத, செய்ய தவறிய ஒரு விஷயத்தை விஜய் செய்திருக்கிறார். நீங்கள் அந்த டெத்ஸ் எல்லாம் நீங்கள் உண்மையிலே கஸ்டோடியல் டெத்ஸா இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்த பிறகு நடந்த டெத்ஸாங்கிறத நாம் விவாதிக்கலாம். அதில் எல்லாமே கஸ்டோடியல் டெத்ஸுங்கிற விஷயத்துக்கு நான் ஒத்துக்கலாம். ஆனால் போலீஸ் அட்ராசிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, போலீஸினுடைய அத்துமீறல் அப்படின்னு இருக்குல்ல, அதை வெளிக்கொண்டு வருவதற்கு எந்த கட்சியுமே ரொம்ப வில்லிங்காக வரமாட்டாங்க. டிஎம்கே ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸில் ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஆனால் அந்த ஸ்டாண்டு தான் இன்னைக்கு அவங்கள ரொம்ப பிரச்சனைக்குள்ளாக்குவது அவங்க எடுத்த அன்னைக்கு ஸ்டாண்டு தான். ஏன்னா ஒரு பாஸ்ட் பேகேஜ் இருக்கும். ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய கஸ்டோடியல் டெத்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால தான் அவங்க இப்போ ஸ்டாண்ட் எடுக்க மறுக்கிறாங்க. விஜய்க்கு அந்த பேகேஜ் எதுவும் இல்லை. ஸோ இன்னொன்று என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பங்களை ஒரே இடத்தில் கொண்டு கஸ்டோடியல் டெத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் பண்ணணும்னு நினச்சதே ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியா தான். அது எந்த ஒரு எதிர்கட்சியும் தமிழ்நாட்டில் செய்யவில்லை இதுவரைக்கும். எடப்பாடி பழனிசாமி நேரா போகலையே சார். நேரா போறது விட்டுருங்க, நேரா போறது எல்லாரும் போறாங்க. பட் ஒட்டுமொத்த குடும்பங்களையும் அந்த 20 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள முதல் நாள் பணியூருக்கு வர வச்சு அவங்க கிட்ட தனித்தனியாக ஒவ்வொருவரிடம் 10 நிமிடம் செலவழித்து அவர்களிடம் பேசி அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வேன் என்ற வாக்குறுதியை கொடுத்து அதன் பின்னர் இது போன்ற விஷயங்களில் விஜய் ஈடுபட்டு நேற்று அந்த போராட்டத்தில் பேசியது இதெல்லாமே திமுக
எதிராக தன்னை வந்து பிரதான எதிரியாக தன்னை விஜய் முன்னிறுத்தி அரசியல் செய்ய விரும்புகிறார். அதுதான் நான் புரிஞ்சுக்கிறது. என்னன்னா, திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே வல்லமை படைத்த கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும், நான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் விஜய் திரும்ப 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 சொல்ல வர்றார். நான் ஓப்பனாக கேட்குறேன் சார், அதிமுகவினுடைய இடத்த விஜய் ரீப்ளேஸ் செய்யணும்னு நினைக்கிறாரா? நிச்சயமா. அதனால அது இப்போ நீங்க அது ஓப்பனால எல்லாருமே பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அது ஓப்பனாக கேட்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு ஓட் பேங்கை நீங்கள் வந்து எப்போவுமே வந்து 2 கட்சியுமே எதிர்த்தீங்கன்னா விஜயகாந்த் மாதிரி நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. ஸோ இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்க, அதிமுகவை அழிக்கிறதுக்கு இல்லை அழிக்கணும்னு நினைக்கிற அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கிறது, அதிமுகவோட இணக்கமாக போய் அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு தானே பிஜேபி நினைக்கிறாங்க. அப்படி தானே சிவசேனாவை பிரிச்சிருக்கிறாங்க, அப்படி தானே ஜேடியூவில் கழகம் உண்டு பண்ணியிருக்கிறாங்க, அப்படி தானே பல இடங்களில் வந்து பாஜக வந்து தன்னுடைய வேலையை காட்டி இருக்கிறது. அப்போது அதே ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் ஒரு லெஸ் இன்டென்சிட்டியோட விஜய் ட்ரை பண்ணுறாரு, அவ்வளோதான். அவர் என்னன்னா, அதிமுக இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட 25-30% வாக்குகளை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி என்றால் அது அதிமுக. ஸோ அப்போ நீங்க வந்து அதிமுக மாதிரி ஒரு கட்சி இருக்கும்போது நீங்க திமுகவினுடைய பிரைம் சேலஞ்சரா உங்களால எடுத்த உடனே வர முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அதிமுக இடத்துக்கு வரணும்னா நீங்க அதிமுகவை எதிர்க்கலைன்னா தான் திமுக எதிர்ப்பு வாக்குகள் உங்களுக்கு வரும். நீங்க அதிமுகவையும் எதிர்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரனும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கட்சிக்காரனை விட்டுருங்க, அந்த அதிமுகவுக்கு போடணும்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து எல்லாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய கவனம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய குறிக்கோள் ஒன்னா இருக்கணும். நீ யாரை வந்து தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேங்கிறது மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு தேவைப்படும். விஜய் நான் வந்து ஸ்ட்ரைடன்ட் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்தேன்னா, அப்ப இது வரைக்கும் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்த அந்த நடுநிலையாளர்கள் இருக்காங்களா, அவங்களாம் என் பக்கம். ஓகே, விஜய் குறிவைப்பது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். ஆன்டி டிஎம்கே ஓட்டுன்றதும் ஆன்டி கவர்மெண்ட் ஓட்டுன்றதும் தமிழ்நாட்டில் 2 வித்தியாசமான ஒரு விஷயம். ரெண்டுமே தனித்தனி, அதை யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஆன்டி கவர்மெண்ட் ஓட்டுங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதர் 2021 திமுகவுக்கு வாக்களித்திருக்கலாம், 26 திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்பவர் ஆன்டி கவர்மெண்ட் ஓட். எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு செக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அது வந்து ஸ்ட்ரைடன்ட் ஆன்டி டிஎம்கே ஓட்டு. அந்த ஓட்டு வந்து அது எப்பவுமே வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருந்தது கிடையாது. 30 வருஷம் கான்ஸ்டன்டா இருந்தது. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட ஸ்ட்ரைடண்டா எடுத்தது ஜெயலலிதா என்கின்ற ஆளுமை. அந்த ஆளுமை இருக்கும் வரையில் அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கேனுடைய கோர் ஓட் பேங்கா அது இருந்தது. ஆனால் அந்த ஆளுமை இல்லாத பிறகு இன்னைக்கு யாரு வந்து டிஎம்கேவை ஸ்ட்ரைடண்டா எதிர்க்கிறாங்களோ, டிஎம்கேவை அதிகமா கேள்வி கேட்கிறாங்களோ, டிஎம்கேவை தோற்கடிக்க முடியும், நாட் இன் திஸ் எலெக்ஷன், ஈவன் இன் த நியர் ஃபியூச்சர், அவங்களுக்கு அந்த ஓட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சார் அதுல காம்படிஷன் நிறைய இருக்கு சார். இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்கு, சீமான் இருக்கு. ஏன் விஜய்க்கு அவங்க ஓட்டு போடணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜயால இந்த எலெக்ஷன்ல என்ன பண்ணிட முடியும்? திமுக வீட்டுக்கு அமைச்சிட முடியுமா? திமுக இந்த எலெக்ஷனை பத்தியே யாருமே பேசலையே. எல்லாருமே ஏன் ஒரே எலெக்ஷனை பத்தி பேசுறீங்க? விஜய் அவர்களுக்கு வந்து எடுத்த உடனே முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு விஜய்க்கு தெரியாதா? ஏங்க, ஒரு 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உச்ச கட்ட நட்சத்திரம், ஒரு உச்சபட்ச நட்சத்திரம், அவர் எங்க போனாலுமே அங்க ஸ்டாம்பீட் சிச்சுவேஷன் வருது, அங்க வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்படி இருக்கிற ஒரு நட்சத்திரம் அரசியலுக்கு நான் வர்றேன்னும் போது அவர் வந்து யோசிக்காமலா வருவாரு. 10 வருஷம் ஆகும் மினிமம். நமக்கு வந்து முதல் முறை ஆயிட்டா பிரச்சனை இல்லை, ஆகலன்னா 5 வருஷம் வெயிட் பண்ணும், இல்ல 10 வருஷம் வெயிட் பண்ணுன்ற ஒரு கேம் பிளானோட தானே வருவாரு விஜய். இல்லைன்னா ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் காணாம போயிட்டாருன்னா அவரோட ஃபிலிம் கெரியரும் போயிடுங்க. அதெல்லாம் யோசிச்சு தான் வருவாங்க. ஒரு எலெக்ஷன் பினாமினாலாம் விஜய் இருக்க மாட்டாருங்கிறதுக்காக தான் அவர் அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாரு. அவர் அதிமுகவோட கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு நேரடியா சொல்லல, இன்டைரக்டா தான் சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற. அப்ப என்ன அர்த்தம்? நான் அதிமுகவோடையும் வைக்க மாட்டேன். அந்த சாஃப்ட் அப்ரோச் தான் அதிமுகவோட பிரச்சனை. இப்போ அவர் வந்து டிஎம்கே மேல ஒரு ஸ்ட்ரைடன்ட் ஆன்டி ஆப்போசிஷன் ஒரு ஆன்டி ஸ்டாண்ட் எடுத்துடுறாரு. ஆனா டிஎம்கே ஓட்ஸ் வந்து அவருக்கு நிச்சயமா போகாது, விஜய்க்கு எங்கேயுமே போகாது. அந்த ஓட்டு டிஎம்கேக்கு தான் வரும்.
ஆனா அவர் ஆன்டி ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கல. ஏன்னா அந்த ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸ் கோர் ஓட்ஸ் ஏடிஎம்கேக்கு போனாலும் கூட அங்க இருக்கக்கூடிய ஆன்டி டிஎம்கே ஸ்ட்ரைடன்ட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எனக்கு வரணும்னு விஜய் நினைக்கிறதுனாலதான் அவர் திமுக மேல தன்னுடைய எல்லா போக்கஸையும் திமுக மேல போடுறாரு. அப்பதான் அந்த ஆன்டி டிஎம்கே ஓட் வந்து எனக்கு வரும், இல்லைன்னா அது பிரியும். ஓகே ஓகே. ஏன்னா 2022ஆம் ஆண்டு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாஜக வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் நிறைய இடங்கள்ல, கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல அதிமுகவை விட 1 சீட்டு 2 சீட்டு அவங்க அதிகமா எடுத்தது காரணம் என்னன்னா, அன்னைக்கு ஸ்ட்ரைடன்ட் ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸா பிஜேபியும் அண்ணாமலையும் அந்த தேர்தலுக்கு பார்க்கப்பட்டார்கள். எஸ். ஸோ அப்போ வந்து இங்க வந்து அரசியல் சுற்றுவதே வந்து ஒன்னு ப்ரோ டிஎம்கே இல்ல ஆன்டி டிஎம்கே. அப்படிதான் 75 வருட காலமாக இங்க வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் வந்து பிளைண்டா எம்ஜிஆர் ஃபார்முலா தாங்க ஃபாலோ பண்றாரு. திமுக எதிர்ப்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு வேற ஐடியாலஜியே வேணாம். ஓகே. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அதிமுகவுக்கு திராவிடம் அப்படின்ற கொள்கை இருக்குது. ஆனால் அவங்க அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிரிமைஸ் என்ன? ஆன்டி டிஎம்கே. ஆன்டி டிஎம்கே, இன்னும் சொல்ல போனா ஆன்டி கருணாநிதி. ஆன்டி டிஎம்கேங்கிறத விட ஆன்டி கருணாநிதி தான் அந்த பார்ட்டியினோட பிரிமைஸ். கருணாநிதியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம், கருணாநிதி அவர்களை எதிர்த்தே அரசியல் செய்த ஒரு இயக்கம், அவருடைய எதிர்ப்பை அறுவடை செய்தே ஆட்சிக்கு வந்த ஒரு இயக்கம். இப்ப இவர் என்னன்னா ஆன்டி டிஎம்கே போதும், வேற ஐடியாலஜியே வேண்டாம். விஜய்க்கு வேற ஐடியாலஜி தான் இருக்கே. காமராஜரை எடுக்கிறாரு, அம்பேத்கரை எடுக்கிறாரு, பெரியாரை எடுக்கிறாரு, அஞ்சலை அம்மால எடுக்கிறாங்க, எல்லாரையுமே எடுக்கிறாரு அவரு. வேலுநாச்சியார்ல இருந்து மொத்த பேர் எடுக்கும் போது அது ஒரு பக்கம் இது பண்ணும் போது இந்த ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸ். ஓகே. படிப்படியா தான் விஜய் அவர்கள் வந்து அரசியல்ல வெற்றி பெற முடியும். இது ஒண்ணு 83 கிடையாது, இல்ல 77 கூட கிடையாது. ஆனா தாவேக தரப்பு 77 அப்படித்தானே அவங்க சொல்லட்டோங்க, அவங்க சொல்லிதானே ஆகணும். நாங்க வரமாட்டோம், நாங்க 31ல தான் ஜெயிப்போம்னு சொல்ல முடியுமா? சொன்னா யாராவது ஓட்டு போடுவாங்களா அவங்களுக்கு? ஓகே. அந்த கட்சி சொல்றத நீங்க விட்டுருங்க. அடிப்படையில அவங்க எதிர்பார்க்கறது என்ன? அதிமுகவினுடைய ஒரு செட் ஆஃப் ஓட்ஸை நாம எடுக்கணும். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை எடுத்து டிஎம்கேக்கு எதிரான ஒரு பிரைம் ஃபோர்ஸா நான் எமர்ஜ் ஆகணும். நான் பிரைம் ஃபோர்ஸா நான் எமர்ஜ் ஆகும் போது என்ன ஆகும்? அப்போ நான் ஆட்டோமேட்டிக்கா நான் ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் எண்ணம். அது 5 வருஷத்துல முடியுமா, 10 வருஷத்துல முடியுமாங்கிறது வந்து விஜய் அவர்களுடைய கல பணியிலையும் கல யதார்த்தத்திலும் அவருடைய எவ்வளவு கமிட்டடா அவர் இந்த அரசியலுக்கு இருக்கிறாருங்கிறதுலையும் தான் இருக்கே தவிர. ஏன்னா விஜய் அவர்கள் ஏடிஎம்கே வந்து இந்த ஓட் பேங்கை காப்பாத்திக்கிறதுக்கான எந்த ஒரு பெரும் முயற்சியிலும் அதிமுக ஈடுபடல. எடப்பாடி பயணம் போயிருக்காரு. அந்த பயணம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பப்ளிக் என்கேஜ்மெண்டோட இருந்திருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அவர் இறங்கி மக்களிடம் பேச வேண்டும். இதை வந்து நிறைய கட்சிக்காரங்க சொல்றாங்க. ஓகே. அவர் வந்து இந்த பயணம் தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட பயணம். மக்கள் கிட்ட பேசுறது நீங்க எலெக்ஷன் டைம்ல கூட பேசிக்கலாம். தொண்டர்களை பார்க்கணும். இப்ப திமுக போடுறாங்களா ஒவ்வொரு இடத்துல பூத் கமிட்டி மீட்டிங் போடுறாங்களா, அந்த மாதிரிலாம் ஏன் அதிமுக போட மாட்டேங்கிறாங்க? அந்த மாதிரி கூட்டங்களுக்கு தான் எடப்பாடி அவர்கள் போகணும். நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது விட எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் நீங்க கட்சி தொண்டர்களை வந்து அரவணைத்துக் கொள்ள வேண்டும். கருணாநிதி ஏங்க எமர்ஜென்சி பீரியட்ல வந்து எல்லாருக்கும் காசு அனுப்பிச்சாரு? எமர்ஜென்சில ஜெயிலான சிறைக்கு போன எல்லாரோட குடும்பங்களுக்கும் பணம் எதுக்கு அனுப்பிச்சாரு? அந்த தொண்டன் வந்து கடைசி வரைக்கும் என்னை மறக்கக்கூடாது, என் கட்சியை மறக்கக்கூடாது. 13 ஆண்டுகள் வனவாசத்துக்கு பிறகு அந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறது என்றால் அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே. இப்ப கூட 10 வருஷங்க டிஎம்கேக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஹிஸ்டரி கிடையாது. அன்பேரலல்ட் அவங்க பண்றது. அந்த மாதிரி தான் அதிமுக வந்து இன்னும் அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னும் செயல்பாடு இருக்கணும். ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாவே ரொம்ப வருஷமா இருந்திருக்காங்க. அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு சார். அதெல்லாம் நீங்க எதிர்கட்சியான பிறகு வளர்த்துக்கணுங்க. இன்னொன்னு இன்னைக்கு வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. இன்னொன்னு வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு உங்களுக்கு நெகட்டிவ் ஆங்கிள் இருக்கும்போது உங்களுடைய உழைப்பு வந்து டபுள் மடங்கா இருக்கணுமே தவிர இந்த மாதிரி தொண்டர்களை பார்க்கணும், இறங்கி மக்கள் கிட்ட பேசணும்,
கோயம்புத்தூர்ல ஒரு நாள் பண்ணாரு. பட் இந்த வேன்ல இருந்துகிட்டே பேசுற ஒரு விஷயம் வந்து மக்களிடம் பெருசா எடுபடாது. ஓகே சார். சார் குறிப்பா விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த 26 இந்த ஒரு எலெக்ஷன் பினோமினாவா இருக்க மாட்டாரு. 30 தொடர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கா? நிச்சயமா இருக்கும். இல்லைன்னா வர மாட்டாங்கன்னு. ஓகே. கமல்ஹாசன்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து இப்ப நீங்க பாருங்களேன், கமல்ஹாசன் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் அந்த ஒரு அரசியல் வரலன்னு சொல்லிட்டு போன பிறகு யாருக்குமே படம் ஓட மாட்டேங்குதுங்க. மக்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே. கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து இந்த படம் விக்ரம் மட்டும்தான் ஹிட். அதுக்கப்புறம் எந்த படமும் ஓடல. ரஜினி அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட காலாவுக்கு பிறகு பெருசா படம்லாம் ஓடின மாதிரி எனக்கு தெரியல. அண்ணாத்தெல்லாம் சொல்லிக்கலாம், நம்ம படம் நல்லா ஓடிச்சு, ஜெயிலர் பிரமாதமா ஓடிச்சுன்னு. சார் அண்ணாத்த அட்டர் ஃபிளாப் சார். ஆனா ஜெயிலர் சூப்பரா ஓடுச்சு சார். ஒரு படம் கூலி வரப்போகுது சார். வரட்டுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியும். ஓகே. விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஈவினிங் ஆஃப் த கெரியர்லாம் வரல, பிரைம் ஆஃப் த கெரியர்ல வர்றாரு. அவர் வந்து இன்றைய மனிதர். ரஜினிகாந்த் அவர்கள் போன்றோ இல்ல கமல்ஹாசன் போன்றோ நேற்றைய மனிதர் அல்ல. இஸ் டுடேஸ் மேன். ஓகே சார். விஜய் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டை தான் குறிவைக்கிறாருங்கிறீங்க. விஜயுடைய அரசியல் எந்த கட்சிக்கு சார் அதிக சேதாரத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? அது சொல்ல முடியாது. அதிமுக வந்து அந்த சேதாரத்தை வந்து எவ்வளவு தூரம் அதை குறைக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு கூட நான் ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு வந்து அதிமுக மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லணுங்கிற ஒரு எனக்கு கம்பல்ஷன்லாம் யாருக்குமே கிடையாதுங்க. ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நீங்க திருபுவனத்தில் நடக்கக்கூடிய ஒரு கஸ்டோடியல் டெத்துக்கு கூட போய் எதிர்கட்சி தலைவர் பார்க்க மாட்டார்னா அப்போ கேள்விகள் வருது இல்ல. முதலமைச்சர் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட சாரிமா கேட்குற வரைக்கும் இவங்களுக்கு யாருக்கும் அவங்க கிட்ட பேசணும்னு கூட எதிர்கட்சிக்கு தோண மாட்டேங்குது. விஜய் அவர்கள் தான் முதல் எதிர்கட்சி பிரதான ஒரு சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டா போய் அங்க உட்கார்றாரு. வேற யாருமே சீமான் போனார் சார். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. சீமான் அதுக்கு அடுத்து போனார். விஜய் தான் முதல்ல போனார். அப்போ இங்க வந்து ஒரு வேக்யூம், ஆப்போசிஷன்ல ஒரு வேக்யூம் இருக்குங்கிறத விஜய் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. நீங்க போயிருக்கணும். எடப்பாடி அவர்கள் போயிருக்கணும். நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு வந்து ட்விட்டர்ல அரசியல் பண்ணக்கூடாது, களத்தில் அரசியல் செய்ய வேண்டும். ட்விட்டர் யாரும் பார்க்கறது இல்லை. நீங்கள் சீக்கி ட்வீட்ஸு, நீங்கள் வந்து சிஎம்ஐ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ட்விட்டருக்கு முகம் கிடையாது, ட்விட்டர் போஸ்ட்க்கு முகம் கிடையாது. ஆனால் முகம் வந்து முதலமைச்சருக்கோ இல்லை விஜய்க்கோ. விஜய் அவர்கள் வந்து எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, 2.5 நிமிஷம் தான் பேசினாருன்னு. அந்த 2.5 நிமிட பேச்சியே 36 மணி நேரமாக தமிழ் ஊடகங்கள் அதை தான் விவாதித்து கொண்டிருக்கிறது. அப்போ அதுதான் இம்பேக்ட். அந்த கான்ட்ரரி என்ன ஆகுதுன்னா, ஏடிஎம்கேல அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. இந்த ஹெச்ஆர்என்சி மாதிரி இஷ்யூஸ்லாம் போட்டு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை வர வச்சுக்கிறாங்க எடப்பாடி. ஆமா. அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் பேச வந்த விஷயம் வேற. அவர் வந்து டிஎம்கேவினுடைய இந்த ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட், அதாவது அவங்களுடைய பணத்தை அவங்க எப்படி கையாளுறாங்க, அவங்களுடைய ஃபினான்சஸ் எப்படி கையாளுறாங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ண வந்தவர் இப்படி அதை மாத்தி பேசிட்டார். மாத்தி யாரும் புரிஞ்சுக்கல, அவரே மாத்தி பேசிட்டார். ஓகே. அது போன்ற நெகட்டிவ் பப்ளிசிட்டிஸ் வரும்போது அதை டிஎம்கே எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்றாங்கன்னு பாருங்க. அப்போ டிஎம்கேக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை இல்லை இஷ்யூஸை வந்து ஆப்போசிஷனே எடுத்து கொடுக்குதாங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஓகே. நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க, மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து வராது, அதனால மெஜாரிட்டி கன்சாலிடேஷன் பண்றாங்க. இந்து ஓட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கா என்ன தமிழ்நாட்டில்? இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. இல்லாத ஒண்ணு இருக்குன்னு எப்படிங்க நீங்க சொல்லுவீங்க? இது போன்ற விஷயங்கள்லாம் அதிமுக போயிட்டு வந்து இந்த டிராப்ஸ்ல எல்லாம் ஏடிஎம்கே வந்து ஃபாலோ ஆகக்கூடாது. இந்த ட்ராப் எல்லாம் வந்து பிஜேபி மற்றும் ரைட் விங்ஸ் போடுற ட்ராப். அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே மேலதாங்க அவங்க வளர முடியும். சார் குறிப்பா இந்த திமுக கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை விட விஜய் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருப்பார் போல இருக்கே. இல்ல, விஜய் வந்து எல்லாருக்குமே த்ரெட்டு, திமுகவுக்கும் த்ரெட்டு தான். ஓகே. அதனாலதான் திமுக அவ்வளோ வேலை பார்க்குறாங்க.
யாருக்குமே போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, விஜய்க்கு மட்டும் கொடுக்குறாங்க. பரந்தூருக்கும் அலோவ் பண்றாங்க, இங்க போராட்டம் கொடுக்குறாங்க. விஜய்க்கு நீங்க போராட அனுமதி கொடுக்கலன்னா அது இஷ்யூ ஆகும். அது விஜய் வந்து ஒரு இடத்துல வந்து அன்அனௌன்ஸ்டா ஒரு போராட்டம் பண்ணிட்டாருன்னா இட் குட் லீட் டு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். நிச்சயமா பயப்படுறாங்க. அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்ல. விஜய் அவர்கள் பர்மிஷன் கேட்டா உடனே கிராண்டட். பரந்தூர்ல பாருங்க, யாருக்குமே அலோவ் பண்ணல. சீமானுக்கு அலோவ் பண்ணாங்களா? இல்ல. அவ விஜய் அவர்களை மட்டும் எப்படி அலோவ் பண்றாங்க பரந்தூர்ல? அலோவ் பண்ணலன்னா பிரச்சனை வரும். சோ அலோவ் பண்ணி அவர் பேசின பிரச்சனையை விட அலோவ் பண்ணலன்னா அது பிகர் ப்ராப்ளமா வரும். அது வந்து நேஷனல் வைட் நியூஸ் போயிடுச்சுன்னா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. சோ விஜய திமுக த்ரெட்டா பாக்குறாங்க. நிச்சயமா பாக்குறாங்க, நிச்சயமா பாக்குறாங்க. அதுல வந்து த்ரெட் தான் விஜய். எல்லா கட்சிகளுக்குமே த்ரெட்டுங்க. சி, இது வந்து விஜய் எலோகைஸ் பண்ணி பேசுறதோ இல்ல விஜய் வந்து ஆட்சி பிடிக்க மாட்டாரு நான் தான் சொல்றேன். முதல் தேர்தல முடியாது. ஆமா, அப்படி நடக்கணும்னா அதுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு ரெவல்யூஷன் நடக்கணும், ஒரு புரட்சி நடக்கணும். தேர்தல்கள் மூலமா எல்லாம் வந்து 30% வாக்குகளை வந்து ஒரு கட்சி ஒரே தேர்தலில் எடுக்காது. அதுக்கு வந்து ஒரு புரட்சி வேணும். அந்த புரட்சி நடக்குதான்றது 26 மேலதான் தெரியும். பட் எனக்கு இருக்கிற அரசியல் அறிவு, கொஞ்சம் அரசியல் அறிவை வச்சு பேசும்போது 26ல பாசிபிள் இல்ல. பட் ஆனா 26ல அவர் வந்து எதிர்கட்சிகளை ஓரளவுக்கு வீக்கன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் நல்லா வேலை செஞ்சாருன்னா வீக்கன் பண்ணிடுவாரு. அப்போ சுதாரித்துக் கொள்ள வேண்டியது எல்லா கட்சிகளுமே தான். அவர் வந்து உச்ச நட்சத்திரமாக இருக்கும் பொழுது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அக்ராஸ் த போர்டு, 18ல இருந்து 50 வயசுக்கு உட்பட்டவர்கள் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு, அந்த செக்ஷன்ல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து விஜய்க்கு ஓட்டு போடலாமான்ற ஒரு எண்ணம் இருக்கும். 50க்கு மேற்பட்டு விஜய்க்கு டிராக்ஷன் இல்ல. ஓகே சார், குறிப்பா நாம கிரவுண்ட்ல சில கருத்து கணிப்பு எடுக்கிறவங்கள்ட்ட நாம கேட்கும்போது ஒரு 10 பேர் நாங்க வந்து சர்வே பண்றோம் அப்படின்னா அதுல வந்து 4 பேர் டிஎம்கே சொல்றாங்க, ஒரு 4 பேர் விஜய் சொல்றாங்க. ஏடிஎம்கே நாங்க தேட மாட்டேங்கிறோம், அந்த 2 கூட வந்து எங்களுக்கு மாற்றம் வேணும்னு சொல்றாங்களே தவிர வந்து அங்க ஏடிஎம்கேங்கிற பிரசன்ஸ் இல்லைங்கிறாங்க. இல்ல சி, இத வந்து நீங்க வந்து ஏடிஎம்கே அழிஞ்சு போச்சுன்னா நான் அப்படி சொல்லல சார். நான் அந்த இதுக்கு நான் வரல. அது இது என்ன ஆகுதுன்னா ஏடிஎம்கே நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு பேசுற மாதிரி இருக்கு. ஏடிஎம்கே நான் இன்னைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ண அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாது. ஆனா அங்க பிரச்சனை என்னன்னா விஜய் அவர்கள் பேசுகின்ற பேச்சை ஏடிஎம்கே வரவேற்குது. அவங்களுக்கு யார் எதிரின்னு இன்னும் புரியல. ஓகே, நேத்து கேபி முனுசாமி சொல்றாரு விஜய் அவர்கள் பேசிய பேச்சு வரவேற்கத்தக்கதுங்கிறாரு. அப்ப இன்னமும் விஜய் அவர்கள் வந்து நம்ம கூட்டணிக்கு வருவாருங்கிற எண்ணம் அதிமுகவிடம் இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. இருக்கு போல இருக்கே சார். இல்ல, அதுதான் சொல்றேன். அப்படி வந்ததுன்னா அது விஜய்க்கு பாதகம், அதிமுகவுக்கு சாதகம். விஜயோட பொலிட்டிக்கல் கரியர் டேக் ஆஃப் ஆயிடும். டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாலே லேண்ட் ஆயிடும். அதை அவர் பண்ண மாட்டாரு. ஏங்க, நான் என்ன கேட்கிறேன்னா இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துபவர்லாம் இன்னொருத்தர் என்னுடைய அடிப்படை கேள்வி என்னன்னா, இன்னொரு இண்டிவிஜுவல் பேர் வேண்டாமே, அதிமுகல யாரோ ஒரு இண்டிவிஜுவல் அவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் விஜய்க்கு என்ன கிடையாது. நீங்க சொல்லலாம் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், இருக்கிற எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து அகற்றுங்க, அதுக்கு எதுக்கு விஜய்? அவர் எதுக்குங்க 300 கோடி ரூபாய் விட்டுட்டு வரணும்? அவர் எதுக்கு வர்றாரு? அவர் முதலமைச்சர் ஆகணும்னு தானே வர்றாரு. அவர் எதுக்கு இன்னொருத்தர முதலமைச்சர் ஆக்கணும்? இதுதான் அடிப்படை கேள்வி. இது அதிமுக விஜய் கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்கல. உருவாச்சுன்னா அது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய சாதகம், விஜய்க்கு டெத் ப்ளோ. சார், என்னுடைய கடைசி கேள்வி சார், விஜய் வந்து கிரவுண்ட்ல நாம சர்வேக்கு போனவங்கள்ட்ட கேட்கும்போது ஒரு குறைஞ்சது 15ல சொல்றாங்க, 15ல ஆரம்பிச்சு 25 வரைக்கும் நம்பர் இருக்குன்னு சொல்றாங்க. அது நீங்க எப்படி சார் பார்க்கல? இந்த சர்வேஸை வந்து நீங்க வந்து ஒரு காஷனோட பார்க்கணும். விஜய் அவர்களுக்கு வந்து இஸ் கோயிங் டு பி எ பிக் ஃபினாமினன் இன் திஸ் எலெக்ஷன். பட் பர்சன்டேஜ்ல சொல்றதுக்கு வந்து எனக்கு அந்த அளவுக்கு நான் ஃபீல்டுக்கும் போல, அந்த அளவுக்கு நம்மகிட்ட டெக்னாலஜியும் கிடையாது. நீங்க ஒரு தொகுதியில என்னதான் போனாலும் 2000-3000 பேருக்கு மேல நீங்க பேச முடியாது. 2000ங்கிறது வந்து தொகுதியில் இருக்கக்கூடிய 1% மக்கள். அதை வச்சு நீங்க வந்து எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட டெக்னாலஜியோ இல்லை எனக்கு அறிவோ அவ்வளோ அறிவுலாம் எனக்கு கிடையாது. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் வந்து மற்ற கட்சிகள் சொல்ற மாதிரி 3% 4% ஃபினாமினன் கிடையாது. விஜய் வந்து விஜயகாந்துக்கே 8% வாக்குகள் கிடைக்குதுன்னா, விஜயகாந்த் ஆட்சி இது அரசியலுக்கு வரும்பொழுது அவர் ஒன்றும் அவ்வளவு பெரிய உச்சபட்ச நட்சத்திரம், உச்சகட்ட நட்சத்திரம்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒன் ஆஃப் தி பாப்புலர் ஆக்டர்ஸ்.
அவ்வளவுதான். ஓகே. அவருக்கே 8% வாக்குகள். அது என்ன விஜயகாந்த் ரசிகர்கள் போட்டதா? மாற்றம் வேணும், திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இன்னொரு திராவிட கட்சி வேணும்னு நினைக்கிறவங்க. திராவிட கட்சிகளுக்கு இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று இன்னொரு திராவிட கட்சி தான். அததான் விஜய் அழகா யூஸ் பண்றாரு. நான் மாற்றமே கிடையாது, நான் சேஞ்ச் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய்லாம் சொல்ல மாட்டேன், நான் மாற்றம் கொடுக்கறதுக்கெல்லாம் வரல, இருக்கிறது தான், இதுதான் ஐடியாலஜி. பெரியார் தான் எங்க ஐடியாலஜிக்கல் இது. எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம், திமுக ஹிந்தி வேண்டாமா, எனக்கும் ஹிந்தி வேண்டாம். திமுகவுக்கு இருமொழி கொள்கையா, எனக்கும் இருமொழி கொள்கை. திமுகவுக்கு கவர்னர் வேண்டாமா, எனக்கும் கவர்னர் வேண்டாம். திமுகவுக்கு டீலிமிட்டேஷன்ல ப்ராப்ளமா, எனக்கும் டீலிமிட்டேஷன்ல ப்ராப்ளம். அப்ப எனக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை, எனக்கு ஓட்டு போடுங்க. பேசிக்கலா இதுதான். ஓகே. அப்ப என்னன்னா, திராவிட கட்சியினோட 3வது பரிமாணமாக விஜய் தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாரு. அதுக்கு விஜய் நிறைய உழைக்கணும். ஓகே. இப்ப நான் சொல்றது எல்லாமே அவர் ஒரு 10% ஓட்டோ 12% ஓட்டோ வாங்குறாருன்னா அதுக்காக உழைக்கணும். அவர் உழைச்சார்னா, அவர் ஃபீல்டுக்கு போயிட்டு நேத்து பண்ண மாதிரி இம்பாக்ட்ஸை கிரியேட் பண்ணாருன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் ரொம்ப டஃப். லாங் டேர்ம் எஃபெக்ட் டிஎம்கேக்கு பெருமளவுல இருக்கும். ஓகே. ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் ஏடிஎம்கேக்கு நிச்சயமா இருக்கும். ஓகே சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அரசியலை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருப்பார். லாங் ரன்ல திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக வருவார். விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஓட்டு சேதாரத்தை எல்லா கட்சிகளுக்குமே எவ்ரி பார்ட்டி வில் லூஸ் certain amount of votes to விஜய். அதே போல விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க சார். நேரம் கொடுத்து பேசி நன்றி சார்.